श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तचारमणपद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। நமஸ்பாயை. இன்றைய தினம் பாதுகா சகஸ்திரத்தினுடைய பிரஸ்தாவ பத்ததியில 7, 8 மற்றும் 9வது ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இதற்கு முன்னாடி பகுதியில 6 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த 6வது ஸ்லோகம் என்னன்னு பார்த்தேன்னாக்கா, தத்தே முகுந்த மணிபாதுகையோர் நிவேஷாத் வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்திஹி கங்கா பிரவாக பதிதஸ்ய கியானிவ ஸ்யாத் ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத் விசேஷா அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது 6வது ஸ்லோகம். அந்த 6வது ஸ்லோகம் மூலமா சுவாமி தேசிகன் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அதாவது தன்னுடைய சொற்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்லோகங்களை தான் சொற்களை தான் அவர் ஸ்லோகங்களா மாத்த போறாரு இல்லையா. இந்த பாதுகான்னு சொல்லக்கூடிய பாதுகாதேவியுடைய வசத்தியான பிரபாவங்களை எழுத போறார். அப்படி அந்த பாதுகை எப்பேற்பட்டதுனாக்கா, உயர்ந்த ரத்தினக்கர்கள் பதிக்கப்பட்ட முகுந்தனான கிருஷ்ணனின் பாதுகைகள் மீது நான் என்ன பண்றேன், சமர்ப்பிக்கிறேன். சரி, அப்படி நான் சமர்ப்பிக்கிறதுனால என்ன நடக்க போறது, என்ன நிகழ போறதுன்னு கேட்கிறார் இல்லையா. இந்த ஸ்லோகங்கள்லாம் வால்மீகியின் ராமாயணத்திற்கு நிகராக மாறிவிடுகின்றன. எப்படி அப்படின்னாக்கா, எப்படி மழை பெய்து வீதியில் ஓடும் நீர் மற்றும் யமுனை நதி நீரின் ஆகிய இரண்டும் கங்கையில் விழும்போது இரண்டிற்குமே என்ன கிடைக்கிறது, வித்தியாசம் ஏது இல்லாம ஆயிடுது இல்லையா. அத போலன்னு சொல்றார் சுவாமி. இந்த 6வது ஸ்லோகத்துல அப்படி ஒரு விஷயத்த சுவாமி தன்னுடைய சொற்களை எதன் கூட ஒப்பிடுறாருனாக்கா, மழை பெய்யறது அது வீதியில ஓடக்கூடிய ஜல மாதிரி இருக்கு என்னுடைய சொற்கள்லாம், அது கங்கையோட கலக்கும் பொழுது அதனுடைய மகத்துவம் உன்னதமாக மாறிடுறது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார் இல்லையா. ஏற்கனவே வால்மீகி பகவானால இந்த பாதுகையினுடைய பிரபாவங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துல கொண்டாடப்பட்டிருக்கு. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த பாதுகா சகஸ்திரங்களை பாராயணம் செய்தால் ராமாயணம் அதனுடைய பலன் என்ன கொடுக்குமோ அப்பேற்பட்ட பலனாக இந்த பாதுகா சகஸ்திரத்தை நாம கருதலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுவாமி 6வது ஸ்லோகம் மூலமா நமக்கு அழகாக கொடுத்திருந்தார். அதை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் 7. அது என்ன ஸ்லோகம், அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, ஸ்லோகம் இங்க கொடுத்திருக்கு. விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதிஹி பிராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே துவாம் வியக்தும் க்ஷமா சதசதி விகதாப்யசூயாக சந்தஸ்பிருஷந்து சதயைர் ஹிருதயை ஸ்துதிம் தே அப்படிங்கிறது 7வது ஸ்லோகம். விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதிஹி பிராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே துவாம் வியக்தும் க்ஷமா சதசதி விகதாப்யசூயாக சந்தஸ்பிருஷந்து சதயை ஹிருதயை ஸ்துதிம் தே அப்படிங்கிற மாதிரி 7வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஏ ரங்கநாதனின் பாதுகையே இல்லையா, பாதுகாதேவிய கூப்பிடா, ஏ விப்ரம பாதுகே. பாதுகேனா இங்க எப்படி இருக்குனாக்கா, சம்போதனத்துல இருக்கு, கூப்பிடுறார். ஏ ரங்கநாதனின் பாதுகை, ரங்கபதி விப்ரம பாதுகே இல்லையா. அந்த பாதுகைய சுவாமி இங்க கூப்பிடுறார் இல்லையா. ரங்கநாதனுடைய பாதுகையே, துவாம், துவாம்னா உன்னை, அகம், அகம்னா யாரு, நான், துவாம்னா உன்னை, அகம், அகம்னா யாரு, நான். என்ன பண்ண போற அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு ஒரு பீதிகி ஏற்படுறது, பிரதிபன்ன பீதிகி இல்லையா. பிரதிபன்ன பீதிகினா, பிரதிபன்னகனா அடையப்பட்டிருக்கிறேன். எதை அடையப்பட்டிருக்கிறேன், பீதிகி, பயத்தை உடையவனாக நான் ஒரு பயத்தை அடைந்திருக்கிறேன் இல்லையா. எனக்கு ஒரு பயம் ஏற்படும் இல்லை. சாதாரணமாவே
நம்ம ஒரு பெரிய காரியம் பண்ண போறோம்னாக்கா பயம் அப்படிங்கிறது தானா ஏற்படும். எதனால அந்த பயம் அப்படின்னாக்கா, நாம எடுத்துட்ட அந்த காரியத்தை நல்லபடியா முடிக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இயல்பாவே ஏற்படும் இல்லையா. அப்படியாக சுவாமிக்கு இங்க ஒரு பயமானது ஏற்படுது. ஏன்னா பாதுகா தேவியினுடைய பிரபாவம் சொல்றதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயமா? அது எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய திருப்பாதங்களை இல்லையா, தாமரை போன்ற அந்த திருப்பாதங்களை தாங்கி பிடிச்சுட்டு இருக்கு இல்லையா அந்த பகவான். அது மேல சொல்ல போறார். அந்த பகவான் எப்பேற்பட்டவர்னாக்கா, இந்த ஈரேழு உலகத்தையும் தாங்கி பிடிச்சுட்டு இருக்கார். அவருடைய பாதுகை அவருடைய பாதங்களை தாங்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான காரியமா? அப்பேற்பட்ட காரியத்தை பாதுகையே நீ பண்ணிட்டு இருக்க. அப்ப எவ்வளவு வசத்தியான காரியம் தெரியுமா அது? அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி நான் எழுத போறேன் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஏற்படுத்துறது அப்படின்னாக்கா, தானாகவே எனக்கு பிரதிபன்ன பீதிகி, எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பயம் ஏற்படுது. அதுக்காக கிமபி இல்லையா, கிமபி விஜ்ஞாபயாமி, ஏதோ ஒரு ஒரு சங்கதியை நான் சொல்ல போறேன். இந்த இந்த உன்னுடைய பிரபாவத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெரிவிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த பயம் அப்படிங்கிறது தானா தோன்றது. அதனால விஜ்ஞாபயாமி, ஒரு விஷயத்த இல்லையா, இந்த இந்த பாதுகாவனுடைய பிரபாவங்களை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் வந்து விஜ்ஞாபிக்கிறேன். விஜ்ஞாபிக்கிறேன்னா தெரியப்படுத்துறேன். சுவாமி இப்போ தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்கா, பாதுகா சகசத்தை எழுதுறதுன்னு ஆரம்பிச்சிட்டார். அது எப்பேற்பட்டதுன்னு சொல்லிட்டார். அது யாரெல்லாம் எழுதியிருக்கா இவருக்கு முன்னாடின்னு சொல்லிட்டார். அப்பேற்பட்ட பாதுகா தேவி எழுதுறதுக்கு தனக்கு இப்ப பயம் ஏற்படுறது அப்படிங்கறது இந்த ஸ்லோகம் மூலமா வெளிப்படுத்துறார். விஜ்ஞாபயாமி கிமப்பி, கிமப்பி நான் ஒரு சங்கதியை நான் என்ன பண்ண போறேன், விஜ்ஞாபயாமி. எப்ப விஜ்ஞாபனேன் எனக்கு பிராகேவ, பிராகேவனா இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இல்லையா, பிராகேவ எனக்கா முன்னதாகவே ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்துறேன். என்ன தெரியப்படுத்த போறேன் அப்படின்னாக்கா, நான் எப்பேற்பட்ட பாதுகைகளை பத்தி எழுத போறேன் தெரியுமா இல்லையா, ஒரு சக்தியான இல்லையா அந்த ரங்கநாதன் ரங்கபதிகி இல்லையா, ரங்கநாதனுடைய பாதுகைகளை பத்தி நான் எழுத போறேன் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, க்ஷமாஹா இல்லையா. க்ஷமானா அதாவது தகுதியானவர்கள் அர்த்தம். இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் யாரு கேட்கணும்னா, அவர்கள்லாம் தகுதியுடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இல்லையா. க்ஷமாஹா யார் தெரியுமா அப்படின்னாக்கா, சத்து அசத்து, அதாவது நல்லது கெட்டது, இது நல்லது இது கெட்டது, இது சத்து அது அசத்து அப்படிங்கிற அந்த பகுத்து பார்க்கக்கூடிய இல்லையா, எனது பகுத்து க்ஷமாகன யாருனாக்கா தகுந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த அபியசூயாகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்ற. அப்படின்னா அதாவது பொறாமை உடையவர்களாகவும் இருக்கிற சந்தகா. சந்தகனா யாரு, பெரியோர்கள். இப்போ ஒரு விஷயத்தை நாம வந்து பெரியோர்கள் கிட்ட விஞ்ஞாபிக்கிறோம். அப்படி அந்த பெரியோர்கள் கிட்ட நாம ஒரு விஷயத்த விஞ்ஞாபிக்கிறோம்னாக்கா, அந்த பெரியோர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா, பொறாமை அற்ற பெரியோர்களா இருக்கு. நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் சுவாமி, அந்த விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நானே வந்து இந்த பாதுகா சகஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நான் வந்து லெக்சர் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சத்சங்கமா நமக்கு தொடங்கியிருக்கும். இப்போ இதை கேட்கிறவாள் யாருன்னா பெரியோர்கள் இல்லையா. அந்த பெரியோர்கள் எப்படிப்பட்டவா தெரியுமா, சத்து அசத்து அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையுடையவர்கள், பொறாமை அற்றவர்கள். ஏன் அப்படி பொறாமை அற்றவர்கள் தான் இதை கேட்கணும்னு சொல்றார் சுவாமி அப்படின்னாக்கா, சொல்லக்கூடிய விஷயத்த இப்போ பொதுவா பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பொறாமை இல்லாம இருந்ததுனாக்கா கெட்டது அப்படிங்கறது நம்மளை கூட்டு சொல்லுவா. இந்த இடத்துல இதெல்லாம் மிஸ்டேக் வந்திருக்கு, இந்த இடத்துல இப்படிலாம் சொன்னா நன்னா இருக்கும் அப்படின்ட்டு என்ன மாத்திரம் கூட்டு என்னுடைய தற்பு மாத்திரம் சொல்றதுதான் வசத்தி. இல்ல சுவாமி இந்த மாதிரி திருமலை சுவாமி ஒரு உபன்யாசம் சொல்றார், ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கார், அந்த கிளாஸ் இப்படி எல்லாம் தப்பு தப்பு சொல்லிட்டு இருக்கார் அப்படிங்கிறத வெளியில இருக்க மனுஷா கிட்ட போய் நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், அது வந்து அசூய, அது வேற மாதிரி பொறாமையா போயிடும். அப்ப என்ன ஆகும், என்னுடைய பேரை துர்பிரச்சாரம் பண்ற மாதிரி ஆயிடும் இல்லையா. அதுதான் கூடாதுங்கிறார் சுவாமி. இங்க என்ன எடுக்கிறாருனாக்கா, சந்தகா அப்படின்னு யாரை குறிப்பிடுறாருனாக்கா, பெரியோர்களை குறிப்பிடுறார். சரி, அந்த பெரியோர்கள் யாரு சுவாமி சொல்லக்கூடிய பாதுகாவனுடைய பிரபாவங்களை கேட்பதற்கு தகுதியானவர்கள் சொல்ற. சரி, அந்த தகுதியானவருடைய குவாலிபிகேஷன் இருக்கு இல்லையா, எப்படி இருக்கணும்னு சொல்றாருனாக்கா, அபியசூயாகா பொறாமை அற்றவர்களாக இருக்கணும். ஏன் சுவாமி பொறாமை அற்றவர்களாக, அப்பதான் இப்ப நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கிறத என்ன மாத்திரம் கூட்டு சொல்லுங்க, இதெல்லாம் தப்பு
இல்லையா? என்னுடைய மிஸ்டேக்ஸ வெளியில இருக்கவா கிட்ட கொண்டு போய் சொன்னாக்கா அது என்னத்தை குறிக்கும்னாக்கா என்னுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி ஆயிடும், விமர்சனம் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி கூடாது. அந்த மாதிரி பெரியோர்களுக்கு நான் இதை சொல்ல இல்லையா? அவா கிட்ட நான் என்ன பண்றேன், விஜ்ஞாபயாமி, நான் வசத்தியான பாதுகாதேவியே உன்னுடைய பிரபாவங்களை எழுதுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு சங்கதியை உங்ககிட்ட சொல்றேன். சங்கதினா நான் என்ன பண்ண போறேனோ முன்னாடி அதை பத்தி சுருக்கமா சொல்றது. நான் ஒரு சங்கதியை இங்க அவர் என்ன சங்கதியை சொல்ல வர்றாருனாக்கா, நான் பண்ணக்கூடிய உன்னை பத்தி எழுதக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல என்ன இருக்கும், சத்து அசத், சத்து அசதபி ரெண்டுமே இருக்கும். அத வியக்தும் க்ஷமாஹா, வியக்துன்னா பிரித்து பார்க்கிறது, இது நல்லது அது கெட்டது அப்படின்ட்டு வியக்தும் க்ஷமாஹா, அதை பிரித்து பார்ப்பதற்கு க்ஷமாஹா தகுந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய. மேலும் என்ன சொல்றாரு, அபியசூயாஹா விகதாபியசூயாஹா, அவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா, பொறாமை அற்றவர்களாக இல்லையா? விகதாபியசூயாகன என்ன அர்த்தம், ஒரு அசூயன பொறாமை, விகதாபியசூயாகனா பொறாமை இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய சந்தகா பெரியோர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, சதயைஹி, தயைன கருணை, சதயைஹி தயையோடு கூடியவர்களாக இருந்துட்டு, ஹிருதயைஹி தன்னுடைய மனசுக்குள்ள மனம் இருக்குல்ல, ஹிருதயாலே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தே உன்னுடைய ஸ்தோத்திரத்தை ஸ்பிருஷந்து தொட வேண்டும். ஸ்பிருஷந்துனா தொடணும், அதாவது கேட்க வேண்டும் சொல்றாரு இந்த இடத்துல. ஸ்பிருஷந்து அந்த பாதுகா சாஸ்திர புக் எடுத்தாதான் படிக்க முடியும். அதை எடுக்கும் பொழுது நான் எழுதின இந்த இனிமேல் எழுத போறேன் இல்லையா, அப்படி எழுதக்கூடிய இந்த பாதுகா சகஸ்திரத்தை நல்ல மனசோட ஹிருதயத்தோட கூடியவனா இருந்துண்டு, சதயைஹி தயையோடு கூடி இருக்கின்ற, தே உன்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் எழுத போற அந்த ஸ்தோத்திரத்தை ஸ்பிருஷந்து இல்லையா, ஸ்பிருஷந்துனா தொட வேண்டும், அதாவது கேட்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இந்த பாதுகா சகஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தை எழுதுறதுக்கு முன்னாடி கிமபி விஜ்ஞாபயாமி, நான் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறேன். விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதிஹி, விஜ்ஞாபயாமி கிமபி ஒரு சங்கதியை நான் தெரியப்படுத்துறேன், விஜ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். என்னன்னாக்கா, ஏன் இந்த சங்கதியை நான் வெளிப்படுத்துறேன் விஜ்ஞாபிக்கிறேன்னு சுவாமி சொல்றாருனாக்கா, பிரதிபன்ன பீதிஹி, அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஒரு விதமான பயம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? பாதுகாதேவியினுடைய பிரபாவங்களை எழுதுறதுன்றது சாதாரண விஷயமா? அதுக்கு முன் ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டாரு அவர், ராமாயணத்திற்கு நிகரானதுன்ற பலனை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லியாச்சு போன ஸ்லோகத்துல. ஏற்கனவே வால்மீகி பகவான் அழகா எழுதி கொடுத்திருக்காரு அந்த பாதுகைகளை பத்தி. அப்பேற்பட்ட பாதுகாதேவிகளை நான் மறுபடியும் எழுத போறேன். அது எப்பேற்பட்ட பலனை கொடுக்கும்னு வேற சொல்லிட்டேன். ராமாயணத்தை படிச்சா என்ன பலன் வருமோ அப்பேற்பட்ட பலனை கொடுக்கக்கூடிய உன்னுடைய பிரபாவங்களை நான் எழுதும் போது எனக்கு என்ன ஏற்படும், பிரதிபன்ன பீதிஹி, தானா பயமானது ஏற்படுறது. அந்த ஏற்படக்கூடிய அந்த பயத்தை அந்த பயத்தினால நான் என்ன பண்றேன், ஒரு சங்கதியை வெளிப்படுத்துறேன் இல்லையா? பிராகேவன அந்த நான் இந்த பாதுகையோட பிரபாவங்களை எழுதுறதுக்கு முன்னாடி இல்லையா, யாருடைய பாதுகளை பிரபாவங்களை எழுதுறதுக்கு முன்னாடி, ரங்கபதி விப்ரம பாதுகே, அந்த ரங்கநாதனுடைய பாதங்களை தாங்கக்கூடிய விளையாட்டா நீ தாங்கின்னு இருக்க இல்லையா, அனாயாசமா நீ தாங்கின்னு இருக்க. ரங்கபதி விப்ரம பாதுகேன விளையாட்டா அனாயாசமா நீ தாங்கின்னு இருக்க இல்லையா, துவாம் உன்னை நான் எழுத போறேன். அப்படி நான் எழுதக்கூடிய விஷயங்களை வியங்தும் க்ஷமாஹா, அதை பிரித்து அறிவதற்கு க்ஷமாஹா. எதை பிரிச்சு அறியணும் அப்படின்னாக்கா, சதசதி, சத்து அசத், நல்லது கெட்டது அப்படிங்கிறது. அது யாரு தகுதியுடையவர்கள் அப்படின்னாக்கா, விகதாபியசூயாஹா இல்லையா, பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கூட கிஞ்சித் கூட இல்லாத பெரியோர்களால் மாத்திரம்தான் அது முடியும். அப்பேற்பட்ட சந்தகா இந்த கிரந்தத்தை ஸ்பிருஷந்து தொட வேண்டும் இல்லையா, கேட்க வேண்டும் இல்லையா. மேலும் அவளுக்கு என்ன சொல்ற, சதயைஹி ஹிருதயைஹி அப்படின்னா என்ன அர்த்தம், தயையோடு கூடின மனசுகளாலே தே உன்னுடைய ஸ்துதி. இது எப்பேற்பட்டது, யாருடைய ஸ்துதி, அப்படியே அந்த சாட்சாத் க்ஷமாம் இல்லையா, கருணையா இல்லையா, அந்த கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய பிரபாவங்களை நான் சொல்லும் பொழுது, உனக்குண்டான குணங்கள் எவரிடத்தில் உள்ளதோ அவர்கள் மாத்திரமே இல்லையா, அவர்களை தான் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு அப்படின்னாக்கா, சந்தகான்னு சொல்றார் இல்லையா. அந்த மாதிரி சுவாமி இங்க விஜ்ஞாபிக்கிற மாதிரி நானும் இங்க விஜ்ஞாபிக்கிறேன் இந்த சபையில இல்லையா.
உன்னதமான பாதுகா சகசிரம்ன்ற பிரபாவங்களை சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுதே தனக்கு ஒரு பயம் ஏற்படுதுன்னு சொல்றார் இல்லையா. எப்பேற்பட்ட மகான் சுவாமி இல்லையா, அவருக்கே பயம் ஏற்படுது. அவர் எழுதின கிரந்தத்தை இந்த சபையில அடியேனும் நான் சொல்றதுக்கு முற்பட்டு சொல்லின்னு வந்துட்டு இருக்கேன். என்னுடைய அந்த வாக்குகளையும் சரி, என்னுடைய சொற்களையும் சரி, ஏதேனும் இந்த மாதிரி பிழை இருந்தாக்கா அத என்னிடம் மாத்திரம் தெரியப்படுத்துங்கோ அப்படிங்கிற விஞ்ஞாபனத்தையும் இந்த சமயத்தை நான் சேர்த்து வச்சுக்கிறேன் இல்லையா. சுவாமி பாதுகா சகஸ்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி பெரியோர்கிட்ட ஒரு விஞ்ஞாபனம் பண்றார் இல்லையா. என்னன்ட்டு அப்படின்னாக்கா, க்ஷமா பொறுத்து கொள்ளுங்கள், என்னுடைய குறைகளை என்னிடம் மாத்திரமே சொல்லுங்கள். ஏன்னா வசத்தியான பாதுகளை பத்தி, ஏன்னா இந்த பாதுகா பிரபாவன்றது எப்பேற்பட்டது தெரியுமா, அது எழுத முடியுமா, சாத்தியமா? அதனால இப்படி ஒரு விஞ்ஞாபனத்தை சுவாமி கொடுக்கிறார். அதே விஞ்ஞாபனத்தை அடியேனும் இந்த சபையில சொல்லிக்கிறேன் இல்லையா. எப்பேற்பட்ட பாதுகா பிரபாவங்கள்ன்றது பெரிய மகான்கள்லாம் கொண்டாடக்கூடிய, அடியேன் வந்து சாதாரண ஒரு அற்பமான ஒரு இல்லையா ஒரு వ్యక్తి நான். ஆனா சுவாமியுடைய பாதுகாப்பு பிரபாவங்களை சொல்றது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நான் இந்த கிரந்தத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இதுல ஏதாவது பிழை இருந்தாலும் நீங்க இந்த இந்த கோஷ்டியில இருக்கக்கூடிய நீங்க எப்பேற்பட்டவர்னாக்கா, வியக்தும் க்ஷமாஹா, அந்த இது நல்லது அது கெட்டது அப்படிங்கிற பிரிக்கிறதுக்கு க்ஷமாஹா தகுதி உடையவர்களாக இருக்கக்கூடிய, விகதாபியசூயாக பொறாமை அற்றவர்களாக இருக்கக்கூடிய சந்தகா, நீங்க சதையைகி ஹிருதயைகி இல்லையா அதனுடன் கூடிய தயையுடன் கூடியவர்களாக இருந்து கொண்டு, ஏ பாதுகாதேவி தே உன்னுடைய ஸ்துதிம் ஸ்தோத்திரத்தை ஸ்பிருஷந்து அவர்கள் தொட வேண்டும், அவர்கள் கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த 7வது ஸ்லோகம். விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதிஹி பிராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே த்வாம் வியங்கும் க்ஷமாஹ சதசதி விகதாபியசூயாக சந்தஸ்பிருஷந்து சதையை ஹிருதயை ஸ்துதிம் தே அப்படிங்கிறது 7வது ஸ்லோகம். அடுத்து இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 8. பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 8. அஸ்ரத்த தானமபி நன் வதுனா சுகீயே ஸ்ரோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோஹோ யதாத்வம். அஸ்ரத்த தானமபி நன் வதுனா ஸ்வகீயே ஸ்ரோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவஹ பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோஹோ யதாத்வம் அப்படிங்கிறது 8வது ஸ்லோகம். இந்த 8வது ஸ்லோகம் மூலமா சுவாமி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, அதாவது ஒரு பொருளினுடைய தன்மை என்ன, உயர்வு என்ன அப்படிங்கிறது அந்த பொருளுடைய உரிமையாளரை கேட்டாதான் தெரியும் இல்லையா. மற்றவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. இங்க தன்னை ஒரு அஸ்ரத்தாவான்னு சொல்றார் சுவாமி. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அஸ்ரத்தான் அப்படி அஸ்ரத்தானம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குனாக்கா, ஸ்ரத்தை இல்லாதவனாக இருந்தாலும் நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஸ்ரத்தை இல்லாதவனா இருந்தா கூட நான் அந்த மாதிரி நிலையில இருந்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு பொருள் அப்படின்னாக்கா இந்த இடத்துல என்ன குறிக்கிறார் சுவாமினாக்கா, நான் இப்ப பாதுகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்துட்டேன். சுவாமி தேசிகன் சாதிக்கிற பாதுகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்துட்டேன் இல்லையா. அந்த பாதுகை அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமானது? பாருங்க, எம்பெருமான் இல்லையா, அந்த ரங்கநாதனுக்கு சொந்தமானது. அப்போ அதனுடைய மகத்துவம் என்ன, மேன்மை என்ன, உன்னதம் என்ன அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? அந்த பாதுகைக்கு உரிமையாளனுக்குத்தான் தெரியும் இல்லையா. அப்படி அந்த பாதுகைகளுக்கு உரிமையாளன் யாரு? எம்பெருமான் இல்லையா, ரங்கநாதருக்கு தான் தெரியும். அப்போ அந்த பாதுகையின் தன்மை என்ன அப்படிங்கிறத தினந்தோறும் இல்லையா தன்னுடைய திருவடிகள் அணிந்து கொள்ளக்கூடிய ரங்கநாதனுக்கு தான் தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? அவர் தான் எனக்கு எடுத்து சொல்லணும் இல்லையா. எனக்கு சொந்தமான ஒரு விஷயம் நான் தான் பயன்படுத்துறேன் அப்படின்னா அந்த ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருளுடைய விஷயம் என்ன, அவருடைய மேன்மை என்ன, மகத்துவம் என்னன்றது பயனாளிக்கு தானே தெரியும் இல்லையா.
அப்ப அந்த பயன்படக்கூடியவா தான் என்ன பண்ணணும், அதனுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லணும். அப்போ ரங்கநாதன் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும். அந்த பாதுகையை பத்தி நான் எழுதணும். அப்படி எழுதணும்னா எனக்கு யாருடைய சகாயம் வேணும், எம்பெருமான் ரங்கநாதனுடைய சகாயம் வேணும்பா. ஏன் தெரியுமா, அவர் தானே பயன்படுத்துறார், அவருக்கு தான் அவர் தானே அதுக்கு எஜமானன், சொந்தக்காரர் அவர் தானே. அப்போ அந்த சொந்தக்காரர் என்ன பண்ணணும், அந்த பாதுகையினுடைய பிரபாவங்களை எனக்கு தர வேண்டும் இல்லையா. அலிக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் சுவாமி, அவருடைய அந்த கட்டாட்சம் வேணும் இல்லையா, அனுகிரகம் வேணும். அந்த கடாட்சம் அனுகிரகமும் சுவாமிக்கு சாட்சாத் கிடைச்சா மாத்திரம்தான் அந்த பாதுகையினுடைய பிரபாவங்களை என்னால எழுத முடியும்பா. அந்த சொந்தக்காரர் தானே கொடுக்கணும் எனக்கு இல்லையா, எஜமானம் தானே கொடுக்கணும். அவருக்கு தானே நன்ன பரிச்சயம், நன்னா தெரியும். அவர் தானே பிரதிதோறும் தினந்தோறும் அந்த தன்னுடைய திருவடிகள்ல அணிஞ்சின்றிருக்காரு அவர் தானே. அப்ப அவர் தானே எனக்கு சொல்லணும், அந்த ரங்கநாதனே எனக்கு கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரார்த்திக்கிறார் இல்லையா, எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறார். அஸ்ரத்த தானமபி நன் பதுனா ஸ்வகீயே ஸ்ரோத்ரே நியோஜயசி, ஸ்ரோத்ரே நியோஜயசி. இப்போ இங்க பாருங்க, மணிபாதுகே அப்படின்னாக்கா அந்த மணிபாதுகிட்டே சொல்றார், பிரார்த்திக்கிறார். அதாவது கல் அந்த மணினா கல் இல்லையா, கற்கள் நிறைய கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு இல்லையா. மணிபாதுகே நீ சொல்றேனாக்கா அதுல நிறைய வைரங்கள், வைடூரியங்கள், ரத்தனங்கள் போன்ற உன்னதமான கற்கள் அந்த பாதுகைகள்ல பதிக்கப்பட்டிருக்கான். அப்படி கல்கள் பதிக்கப்பட்ட பாதுகையே துவம் நீ, தொம்னா யார சொல்ற, நீ மாம் என்னை அஸ்ரத்தானமபி ஸ்ரத்தை இல்லாதவனாக இருந்தாலும், இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஸ்வகியே, நான் யாரை பத்தி எழுத போறேன் தெரியுமா, ஸ்வகியே இல்லையா, தன்னுடையதாக இருக்கிற ஸ்ரோத்ரே, ஸ்ரோத்திரத்தை நான் பண்ண போறேன் இல்லையா, நியோஜயசி. அப்போ என்னை இந்த மாதிரி பாதுகா சகஸ்திரன்ற ஒரு கிரந்தத்தை எழுதுறதுக்கு என்ன ஏவி விடுறது யார் தெரியுமா, பாதுகா தேவி எம்பெருமான ஏவி விடுறா, எம்பெருமான் அடியேனை ஏவி விடுறா, சுவாமி தேசிகனை ஏவி விடுறான்னு சொல்றாரு அங்க இல்லையா. என்னை எழுத வைக்கிறது யாரு, சாட்சாத் எம்பெருமான் தான் இல்லையா, அவருக்கு தான் தெரியும் இல்லையா. நான் எழுதுறதுக்கு காரணமா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னாக்கா அவர் தான். அதனால என்ன பண்றாரு, நியோஜயசி, நியோஜயசினா என்ன ஏவி விடுகின்றார். எதுக்காக, ஸ்வகீயே ஸ்தோத்ரே, உன் சம்பந்தப்பட்ட ஸ்தோத்திரத்தை தானே நான் எழுத போறேன், அதுக்கு எம்பெருமான் என்ன ஏவி விடுறார். தேவி இல்லையா, ஏ பாதுகையே துவம் நீ என்ன பண்ணணும் தெரியுமா, தஸ்யைவ அந்த பெருமாளுக்கு மாத்திரம் என்னவா இருக்க, பத பங்கஜயோஹோ, அந்த பெருமாள் கிட்ட என்னவா இருக்க, பத பங்கஜயோஹோ, தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடிகளுக்கு இல்லையா, யதா எப்படி இருக்கிறாயோ, ததாத்வே அப்படி இருக்கின்ற அந்த விஷயத்தை, தேவஹா, தேவகன யாரு, பிரபு இல்லையா, பிரபுவா இந்த ஜகத்துக்கும் உனக்கும் பிரபுவாக இருக்கக்கூடிய ரங்கபதிகி, அதான் ரங்கநாதன், இந்த ரங்கநாதனாக இருக்கக்கூடியவர் இக இந்த லோகத்தில் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, பிரமாணம் தெரியப்படுத்துவராக இருக்கிறார். எனக்கு தெரியப்படுது. இப்போ இந்த கிரந்தத்தை நான் எழுதணும்னா, இந்த கிரந்தம் எழுதுறதுக்கு ரங்கநாதர பாதுகாதேவி அது என்ன பண்றா அப்படின்னாக்கா, ஏவி விடுகிறார். நியோஜயஸ் ரங்கநாதர் என்ன ஏவி விடுகிறார் உன்னை பத்தி எழுதுறதுக்கு. ஆனா இந்த பாதுகையினுடைய பிரபாவங்கள் யாருக்கு தெரியும், தினந்தோறும் அதை பயன்படுத்தக்கூடிய எஜமானனுக்கு தானே தெரியும். இப்போ உன்னுடைய எஜமானன் யாரு, சாட்சாத் எம்பெருமான் ரங்கநாதர். அவர் தான் அதனுடைய திருப்பாதங்களை தாமரை போன்ற அந்த திருவடிகளுக்கு உன்னை பயன்படுத்திட்டு இருக்காரு இல்லையா. அப்ப அவர் என்ன பண்ணும், அவருக்கு தான் தெரியும் மகத்துவம். அவர் என்ன பண்ணட்டும், எனக்கு அந்த சொற்களை அளிக்கட்டும் இல்லையா, அனுகிரகம் தரட்டும். அப்பதான் என்னால என்ன பண்ண முடியும், உன்னை பத்தி ஒசத்தியா சொல்ல முடியும் இல்லையா. உன்னுடைய அந்த பிரபாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பயன்படுத்துறவாளுக்கு தான் தெரியும். அவ என்ன பண்ணட்டும், எனக்கு இந்த பிரபாவங்களை சரளமாக எழுதுவதற்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ரங்கநாதர் கிட்ட பிரார்த்திக்கிறார். அஸ்ரத்தா, நான் ஸ்ரத்த இல்லாதவன் தான் இல்லையா, ஆனா உன்னை பத்தி எழுதணும்னு ஆரம்பிச்சுட்டேனே இல்லையா. ஏன்னா நீ என்ன பண்ணிருக்க இல்லைனாக்கா, நீங்க 2 பேருமே நியோஜயசி என்னை ஏவி விட்டுருக்கீங்க இல்லையா. அப்ப என்ன பண்ணணும், ரங்கநாதர் எனக்கு அருள் புரிய வேண்டும், அப்பதான் உன்னை பத்தி சத்தியா சொல்ல முடியும் இல்லையா. அப்படிங்கிற மாதிரி இந்த 8வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அஸ்ரத்த தானமபி
நன் வதுனாசுகியே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே துவாம். அந்த ரத்தின கற்களால பதிக்கப்பட்ட பாதுகே துவாம் ஸ்தோத்ரே, உன்னை பத்தி சொகியே இல்லையா, உன்னுடையது. யாருடைய? ரங்கநாதனுடையது இல்லையா. தேவாக, அப்பேற்பட்ட தேவன் பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்வே, எப்படி அவருக்கு நன்னா உன்னை பத்தி தெரியுமோ அந்த தெரிஞ்ச விஷயங்களை எல்லாமே எனக்கு தெரியப்படுத்தும். தஸ்யைவ தேவி பதபங்கஜயோஹோ யதாத்வம் ததாத்வே, அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ உன்னை பத்தி அது எல்லாம் யதாத்வம், எப்படி அது எல்லாத்தையும் எனக்கு தரட்டும். உன்னை பத்தின விஷயங்கள் எனக்கும் தெரிவிக்க வேண்டும். அப்பதான் இந்த பாதுகான்னு சொல்லக்கூடிய பிரபாவங்களை என்னால பிரவாகமா எழுந்துட்டே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். அஸ்ரத்த தானமபி நன் வதுனாசுகியே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவஹ பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோஹோ யதாத்வம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 8. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 9 ஸ்லோகம் இல்லையா. 9வது ஸ்லோகம் என்ன கொடுத்திருக்க பாருங்க. யதாதாரம் விஸ்வம் கதிரபிச்ச யஸ்தஸ்ய பரமா தமப்யேகா தத்சே திசஜிச்ச கதிம் தஸ்ய ருச்சிராம் கதம் சா கம்சாரேஹே துருஹின அர துர்போத மகிமா கவீனாம் க்ஷுத்ராணாம் தொமசி மணிபாது ஸ்துதிபதம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 9. இந்த 9வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனாக்கா, அதாவது கிருஷ்ணனுக்கு யார் சத்ருனாக்கா கம்சன் இல்லையா. அப்படி அந்த கிருஷ்ணனுடைய உயர்ந்த பாதங்கள்ல தாங்கிட்டு இருக்கக்கூடிய பாதுகையே, இந்த உலகம் முழுவதையும் தாங்கக்கூடியவன் யாரு? நம்பெருமாள். இந்த உலகம் முழுக்க தாங்கக்கூடியவன் யாரு? உலகம் முழுவதையும் தாங்கக்கூடியவன் யாரு அப்படின்னாக்கா நம்பெருமாள் இல்லையா. சாட்சாத் ரங்கநாதர் தான். அப்போ எல்லாம் வந்து சேருமிடமாகவும் யார் இருக்கா? அவனே தான் இருக்கான் இல்ல. எல்லாரும் வந்து சேரக்கூடிய இடமும் யாரு அப்படின்னாக்கா அவன் தான். அப்படிப்பட்ட நம்பெருமாளை நீ என்ன பண்ற தெரியுமா? நீ ஒருத்தியாவே தாங்கின்னு இருக்க. நீ ஒருத்தியாகவே இந்த உலகம் முழுவதையும் தாங்கக்கூடிய, நாம் எல்லாரும் அவனைதான் ஆசிரியிக்கிறோம். அப்படி ஆசிரியிக்கக்கூடிய அந்த எம்பெருமான நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? நீ ஒரே ஒரு ஆளா அப்படியே தாங்கி பிடிச்சுட்டு இருக்க. அதே போல அவனுக்கு தேவையான நடைன்னு சொல்லுவான். ஸ்ரீரங்கம்னாலே நடைதான், கேள்விப்பட்டிருப்பேன். ஸ்ரீரங்கம்னாலே நடை அழகு இல்லையா. அந்த நடையை அழகாக்க கூடியவளும் நீதான். ரங்கநாதர் நடக்கிறார் இல்லையா, உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்கா. பிரசித்தமான வாக்கியம் இல்லையா, ரங்கநாதர் நடையழகு சொல்லுவா இல்லையா. அந்த நடந்து போறது, அவர் அப்படி நடந்து போகக்கூடிய அந்த கிரியை இருக்கு இல்லையா, அந்த கிரியையை எப்படி கிடைக்கிறது தெரியுமா ரங்கநாதருக்கு? நீ அவருடைய பாதங்களை தாங்கின்னு இருக்க இல்லையா. ரங்கநாதர் நடக்கிறார்னா அந்த நடையை இல்லையா அழகாக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை பண்ணக்கூடியவள் யாரு அப்படின்னாக்கா நீதான். அந்த நடையை அழகாக ஆக்குறதும் நீதான். உன்னுடைய பெருமை இருக்கு பத்தியா, அந்த பெருமையை பிரம்மா சிவன் அவர்களால கூட அறிய முடியாத ஒரு பெருமை உனக்கு. அவளால் கூட தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அந்த அப்படிப்பட்ட ஒரு பெருமை உண்டு உனக்கு இல்லையா. பிரம்மாவாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, சிவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி அறிஞ்சிக்கவே முடியாத ஒரு பெருமை உனக்கு அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு அற்ப கவி, சாதாரண ஒரு கவிஞன் இல்லையா. இப்போ என்ன போன்றவங்க துதிக்க விஷயமா நீ எப்படி இருக்கிற? நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? அந்த ரங்கநாதனுக்கே நடையழகை கொடுக்கக்கூடியவள் நீ. அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவனாக்கா இந்த ஜகத்தெல்லாம் ரட்சிக்கக்கூடியவன். அவனுடைய திருப்பாதங்களையே, இந்த உலகத்தையே அவன் தாங்கின்னு இருக்கான், அவனுடைய திருப்பாதங்களையே தாங்கக்கூடியவள் நீ. மேலும் இந்த உலகத்தையே சிருஷ்டிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய பிரம்மாவாகட்டும் சிவனாகட்டும் அவர்களால கூட உன்னுடைய மகிமையோ பெருமையோ தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை, அவ்வளவு சுலபமான விஷயமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இல்லையா,
நான் ஒரு சாதாரண அற்பமான கவி, ஆனா நான் எப்படி உன்னை துதிக்க போறேன் இல்லையா? நான் துதிக்கிற பொருளா நீ எப்படி ஆன தெரியலையே, எனக்கு வியப்பா இருக்கு. வியந்து பாக்குறார், இப்பேற்பட்டவள் நீ, உன்னை போய் நான் துதிக்க முடியுமா இல்லையா? எம்பெருமானை தாங்கக்கூடியவள், அந்த பிரம்மாவும் சிவனாலுமே அறிஞ்சு கொள்ள முடியாதவர்கள். எனக்கு நான் பாத்திர சாதாரண ஒரு அற்பனான கவி, என்னால இந்த விஷயம் சாத்தியமா இல்லையா? இங்கு தாங்கி நிக்கிறது அப்படிங்கிறதுனாக்கா உயர்த்தி கூறுகிறார் இல்லையா? தாங்கி நிக்கிறது, தன்னை அண்டியவர்களை நிலையாக அதே இடத்தில் உயர்த்தி நிறுத்தும் வல்லமை கொண்டது பாதுகையாகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார் சுவாமி. இங்க தாங்கி நிற்கிறது அப்படிங்கிற அதன் மூலமா என்ன சொல்றாருனாக்கா உயர்த்தி சொல்றார் அந்த விஷயத்தை. தன்னை அண்டியவர்களை நிலையாக அதே இடத்துல உயர்த்தி நிறுத்தும் வல்லமை கொண்டது பேர்பட்ட பாதுகை. உன்னை நான் பாட போறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு துதிக்கும் விஷயம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி வியந்து கேட்கிறார், ஆச்சரியமா கேட்கிறார். வியந்து எப்படி இருக்க பாதுனா, என்னால எப்படி முடியுமா அப்படிங்கிற விஷயத்த இந்த 9வது ஸ்லோகம் மூலமா சுவாமி இங்க தெரியப்படுத்துறார் இல்லையா? அதாவது கம்சாரேகே அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, கம்சனுக்கு சத்ருவான பெருமாளுடைய மணி பாதுகே, அந்த பெருமாள் பாதங்களை தாங்கக்கூடியவளே, விஸ்வம் விஸ்வனா இந்த உலகமானது, எது எந்த ஒரு பெருமாளை ஆதாரம், அதாவது தூக்கி நிறுத்தக்கூடியவராக இருந்துருக்கார் இல்லையா? அவர் தானே ஆதாரம். எதாதாரம் விஸ்வம் இல்லையா? அந்த உலகத்தையே தாங்கி பிடிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியாரோ அந்த பெருமாள் அந்த லோகத்துக்கு பரமா உயர்ந்தவன் இல்லையா? எந்த உலகத்தை தாங்கி பிடிக்கிறாரோ அந்த லோகத்துக்கு அவர் தான் உயர்ந்தவன் இல்லையா? அது மட்டும் இல்ல, கதிரபிச்ச, நாம எல்லாம் போய் சரணடையக்கூடிய ஒரே இடம் எந்த இடம்? எம்பெருமான் தான், அவருடைய திருப்பாதங்கள் தான் இல்லையா? அப்படி அனைவரும் கதி, ஒரே கதி அவர் தான் சுவாமி. ஆதாரம்னா அவர் தான், இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரம் அவர் தான். கதிரபிச்ச, ஒரே கதிதான், அல்டிமேட். என்ன அப்படியா, நம்ம யார்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடறோம்? பெருமான் சாட்சாத் பெருமான் நாராயண் கிட்டதான் சரணடைகிறோம் இல்லையா? அப்ப அவர் தான் ஒரே கதி. அப்படி வசத்தியா இருக்கக்கூடிய அந்த உயர்ந்தவரான பரமான உயர்ந்தவரான இருக்கக்கூடிய, அப்படி தமபி அந்த பெருமாளையும், துவாம் அந்த அப்பேற்பட்ட பெருமாளையே, துவாம் என்ன பண்ற, ஏகா, துவாம் ஏகானாக்கா தமப்பேகா அப்படின்னாக்கா, ஏகானா நீ உறுத்தியாகவே என்ன பண்ற தெரியுமா? தத்சே, தத்சேனா தூக்கி நிறுத்துகிறாய், தத்சேனா தூக்கி நிறுத்துறவன் இல்லையா? தஸ்ய அவருக்கு ருச்சிராம் அழகா இருக்கிற கீதம் ச, அடைய வேண்டிய இடத்தையும் என்ன நடைன்னு சொல்லுவான். ரங்கநாதருக்கு அழகே நடையழகு, அந்த நடை அப்படிங்கிறது அழகாக மாத்துறதும் நீதான் இல்லையா? திசதி, அதனை என்ன பண்ற, திசதினா கொடுக்கிறாய். மேல பாருங்க, அப்பேற்பட்ட அப்படிப்பட்ட சா துருகினகான யாரு? துருகினகானா பிரம்மா. துருகினகான யாரு? பிரம்மா. ஹரஹானா யாரு? துருகின ஹர துர்போத மகிமா. மகிமான அவருடைய பெருமைய அவளால சொல்லிட முடியுமா? யாராலு? துருகின ஹர, துருகின பிரம்மா, ஹரஹான சிவன். அவளால சொல்லிட முடியுமா? முடியாது இல்லையா? அறிய முடியாது இல்லையா? இல்லையா? அப்பேற்பட்ட பெருமை உடையதாக இருக்கக்கூடிய துவம் நீ, கதம் எப்படி, சுத்ரானாம், சுத்ரானான என்ன பண்ண, தன்னுடைய ஒரு அல்பனான கவியா தன்னை சொல்லிக்க, கவினாம் சுத்ரானா, பேர்பட்டவன் தெரியுமா? ஒரு அல்பமான ஒரு கவி, சாதாரண ஒரு கவிஞன் தான் இல்லையா? இந்த ஸ்தோத்திரத்துக்கு அப்படி இந்த சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த கவிஞனுக்கு ஸ்தோத்திர விஷயமா ஆகும்படி நீ எப்படி இருக்கா, எப்படி இருந்துருக்க எனக்கு தெரியலையே, நானே ஒரு சாமானியன், எனக்கு உன்னை பத்தின ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்த எனக்கு எப்படி தோணித்து, இல்ல என்னுடைய ஸ்தோத்திரத்துக்கு நீ எப்படி பொருளா இருந்துருக்க எனக்கு தெரியலமா. நான் அப்பேற்பட்ட உன்னை நான் நல்லபடியா ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது அங்க தாத்பரியம். நான் சாதாரண அல்பமான கவி, நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? அந்த எம்பெருமான் எல்லாருக்கும் கதியா இருக்கக்கூடிய எம்பெருமானையே தாங்கக்கூடியவள், தூக்கி உயர்த்தி நிற்கக்கூடியவள் இல்லையா? தாங்கி நிற்கன்னு என்ன சொல்றானாக்கா, உயர்த்தி பிடிக்கிறாளாம் இல்லையா? பாதம் இருக்கு, பாதத்துக்கு கீழே அந்த பாதுகை என்ன பண்றது, அப்படியே எம்பெருமான உயர்த்தி காட்டுறது, அது மேலதான் நின்றுட்டு இருக்காரு. அப்ப அது மேல நின்றுட்டு இருக்காருன்னா அந்த எம்பெருமானுடைய பாதங்களையும் எம்பெருமானையும் அப்படியே ஒசத்தியா தூக்கி காட்டுறதும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒன்ன
என்னுடைய அந்த சொற்கள் உன்னை பத்தி நான் எழுதணுன்ற ஒரு விஷயம் எனக்கு எப்படி தோன்றித்துனே எனக்கு தெரியல. என்னுடைய பதம் விஷயமாக, அதாவது ஸ்தோத்திரத்திற்கு பதம் விஷயமாக அசி நீ ஆகிறாய் இல்லையா? அப்பேற்பட்ட பாதுகையாகும் அப்படிங்கிறது சத்தியா அந்த பாதுகையில கொண்டாடி இந்த 9வது ஸ்லோகம்னா தெரியப்படுத்துற சுவாமி தேசிகன். இப்படியாக இன்றைய தினம் நாம 6, 7 இல்ல 7, 8, 9 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை அனுபவிச்சுருக்கோம். இந்த சத்சங்கமானது தொடர்ந்து மென்மேலும் நல்ல விதமா போகணும். நம்ம எடுத்துட்ட காரியத்தை திரும்ப திரும்ப உங்ககிட்ட நான் விஞ்ஞாபிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னாக்கா நாம ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அந்த விஷயத்த ஸ்ரத்தையா முழுமையா பூர்த்தியா அதை வந்து நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம பண்ணிக்கணும். அதுதான் கஷ்டம் இல்லையா? 2-3 விதமான மக்கள் இருந்துருக்கா. சில பேரு ஆரம்ப சூராகான்னு இருப்பா. ஏதோ நானும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற வெளியில போய் பெருமையா சொல்றதுக்கு நானும் வாசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சில பேர் இருப்பா. அவளுக்கு ஆரம்ப சூராகான்னு பேரு. சில பேரு மத்தியமகான்னு பேரு இல்லையா? அவ என்ன பண்ணுவானாக்கா, பாதி நாள் வருவேன், பாதி நாள் வரமாட்டேன், இல்ல ஒரு பாதி வகுப்பு வருவேன், பாதி வகுப்பு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பா. ஆனா ஒரு சில பேர் தான் உத்தம குணாக கடைசி வரைக்கும் அவ எடுத்துட்ட அந்த விஷயத்தை அடையிற வரைக்கும், இலக்கை அடையிற வரைக்கும் விடமாட்டான் இல்லையா? உத்தம குணாக ந பரித்யஜந்தி, கடைசி வரைக்கும் அதை தொடர்ந்து பண்ணுவா. இந்த மாதிரி நம்ம இந்த ஆரம்பிக்கும் பொழுது பாதுகா சகஸ்திரத்துல 107 பேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் இருந்துட்டு இருந்தா. ஆனா இதுல வகுப்புல அன்வயிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 35 பேர் அன்வயிச்சுட்டு இருக்கா இல்லையா? இந்த நிலையானது எப்படி போக போறதுன்றது நமக்கு தெரியாது. அவ என்ன சொல்லுவா நமக்கும் தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல. சோ இதுல இருக்கக்கூடியவாலாம் தொடர்ந்து இந்த சத்சங்கத்துல அன்பழிச்சு எம்பெருமானுடைய பாத்திரத்துக்கு நாமளும் இதுவானோம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும் நமக்கு ஒரு பாக்கியம்தான். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. நிறைய பேர் அங்க எம்பெருமானுடைய திருப்பாதங்களை பார்க்கறதுக்காக அங்க காத்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல நாம வந்து எம்பெருமானுடைய பாதங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த பாதுகாதேவனுடைய பிரபாவங்களை நாம கேட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே அது பகவானுடைய கடாட்சம் இல்லாம கிடைச்சிருக்காது நமக்குலாம். அதான் உண்மை. சொல்ற எனக்கும் பாக்கியம், கேட்கிற உங்களுக்கும் பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைய தினம் இது நம்மளுடைய சங்கல்பம் கிடையாது, சாட்சாத் எம்பெருமானுடைய சங்கல்பம் தான். அது இல்லாம நமக்கு இது சாத்தியம் அல்ல. இது தொடர்ந்து மென்மேலும் அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தால நன்னா போனோம், தொடர்ந்து கொண்டு போனோம். அது உங்ககிட்ட தான் இருக்குங்கிற ஒரு சின்ன விஞ்ஞாபனத்தையும் இந்த நாள்ல அடியன் விஞ்ஞாபிச்சுட்டு இதோட என்னுடைய வகுப்பை முடிச்சுக்கிறேன். தன்யவாதாக. இதெல்லாம் சம்சயம் இருந்தா கேளுங்க, சொல்றேன். இல்லைன்னா வகுப்பை முடிச்சுக்கலாம். ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದः. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಅಡಿಯ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ஆமா, ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.